இளைஞரணி மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பது பெரும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் வருவார்கள் என்று கணித்த திமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது 50,000த்திற்கும் மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக உணவு வழங்குவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் குழப்பங்கள் உண்டாகுவதாகவும் வண்டிகள் பின்னாடி, அதாவது உணவு பொட்டலங்கள் வழங்கக்கூடிய வண்டிகள் பின்னாடி திமுகவின் வயதான மூத்த தொண்டர்கள் தற்பொழுது வண்டிகள் முன்னாடியும் பின்னாடியும் தற்பொழுது அலைமோதியதால் சலசலப்பு ஏற்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது வெற்றுச்சேர்களாக இருந்ததை கண்ட திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். அங்கு கூடிய ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் உணவுகள் சரியாக வழங்கப்படாத காரணத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அருகில் இருக்கக்கூடிய கார்களை உடைக்கும்படி தற்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் ஒன்றில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அதுவும் தனது மகன் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சேலத்தை தேர்வு செய்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசி தமிழக மக்களின் குறிப்பாக பெண்களிடம் அவப்பெயரை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வெற்றுச்சேர்களாக இருக்கக்கூடியதை பார்த்தவுடன் கண்கள் கலங்கிவிட்டது என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக நேற்று நடந்த மேடையில் ஆபாசமான நடனம் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி கவிழும் அல்லது திமுக மீண்டும் தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு கிடையாது என்றும் சவுக்கு சங்கர் இணையதளத்தில் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.